நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி புவி வெப்பமாதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா பேசியிருப்போம், கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி உணர முடிகின்றது. எங்கே பார்த்தாலும் வெயிலினுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா 104 டிகிரி 103 டிகிரின்னு வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வறட்சி நிலவுது. இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் எந்த ஜீவராசியும் கிடையாது. ஒரே ஒரு ஜீவராசியான இந்த மனித ஜீவராசி தான். தனக்கு தேவைக்கு அதிகமாக எல்லாத்தையும் உபயோகப்படுத்தினால ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி வெப்பமயமாதலால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம மாநிலத்தில், நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி வெப்ப அலை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அரசாங்கம் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மஞ்சள் குறியீடோட உங்களுக்கு அறிவிக்கின்றாங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் மழைக்காக அந்த மாதிரி குறியீடு கொடுப்பாங்க. மழை வரப்போகுது, பெரிய மழை வரப்போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக வெப்ப அலைக்காக மஞ்சள் குறியீடு கொடுத்தது இந்த முறை தான். இதை நினைக்கும் பொழுது ரொம்பவும் மன வருத்தமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளில் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது மனசு வேதனையாக இருக்கின்றது. சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு யார் காணுவது? அரசாங்கம் மட்டும் காண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. மக்கள் தான் அரசாங்கம், அரசாங்கம் தான் மக்கள். மக்களாக முடிவு செய்து நாம் சில விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, நம்ம வாழக்கூடிய வசிக்கக்கூடிய வீட்டினுடைய சுற்றுப்புறத்தில் குறைந்தபட்சம் ஒரு 5 மரங்களையாவது நட்டு வளர்த்த வேணும். எனக்கு வீட்டில் இடம் இல்லை, நான் மாடியில் வாழ்கிறேன், நான் தெருவில் எனக்கு இடமே கிடையாது, வண்டி நிப்பாட்டவே இடம் கிடையாது, நான் எப்படி மரம் நடுவேன்? இப்படிலாம் நிறைய பேருக்கு கேள்விகள் வரும். எல்லாத்துக்கும் ஒரு விடை இருக்கின்றது. நம்மளுடைய தொட்டிகளில் சின்ன சின்ன பூச்செடிகள், குறு மரங்கள் இதெல்லாம் கூட நம்ம வளர்த்தலாம். மாடியில் தோட்டம் வளர்ப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தோட்டக்கலைத்துறை மூலியமாக பல்வேறு வகையான பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அதன் மூலியமாக மாடி தோட்டங்கள் வளர்த்தலாம். இதன் மூலியமாக நம்மளுடைய பில்டிங்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமானது முழுமையாக தடுப்பதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சூழியல் மண்டலத்தை சரி பண்ணுறதுக்காக பனை மரங்கள், அதே மாதிரி ஊரில் மையத்தில் ஆலமரம், அரச மரம் போன்ற மரங்கள் நடலாம். நம்மளுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய குளங்களை நல்லா முழுமையாக தூர்வாரி, இளைஞர்களே அதை நீங்கள் தான் அவசியம் எடுத்து செய்யணும். அப்படி குளங்களை தூர்வாரி அதன் மூலியமாக தண்ணீரை தேக்கி வைக்கும் பொழுது இந்த புவி வெப்பமாதலிருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலைகள், சின்ன சின்ன மலைத்தொடர்கள் எல்லாம் இன்றைக்கி காடுகள் முழுமையாக அழிஞ்சு போச்சு. அதற்கு 3 விஷயங்கள் இருக்கின்றது. முதல் விஷயம், நம்மளுடைய மரங்களை தொடர்ச்சியாக நம்ம வெட்டுறோம். 2வது கால்நடை மேய்த்தல். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 காரணத்தினாலையும் கனிம வளத்தை அதிகமாக நம்ம எடுக்கிறதுனாலையும் காடுகள் அழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த காடுகளை மீள் உருவாக்கம் செய்வதற்காக ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு அரசு சாரா அமைப்புகளும் அரசாங்கத்துடன் இணைந்து மீண்டும் காடுகளை உற்பத்தி செய்வதற்காக அதிகமான நேரம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய சாலையினுடைய இரு பகுதிகளையும் ரோட்டரி கிளப், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லயன்ஸ் கிளப், இது போன்ற சமூக சேவை அமைப்புகள்லாம் இந்த தருணத்தில் இறங்கி இடங்களை கண்டுபிடித்து அந்த இடங்களில் மரங்கள் நடுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். இது போன்ற விஷயங்களை இப்போ இருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா அடுத்த 3 ஆண்டுகளில் நம்மளால் முடிந்த வரைக்கும் புவி வெப்பமாதலிலிருந்து நம்மளால் இந்த இயற்கை உலகத்தை பாதுகாக்க முடியும். ஆகவே நண்பர்களே, நாம் இதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இல்லாமல் நாளைய சமுதாயம் நன்றாக இருப்பதற்காக நம்மால் முடிந்து மரங்களை நடுவோம், காடுகளை உருவாக்குவோம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.